பொங்கல் திருநாளில் நடைபெற இருந்த யுஜிசி நெட் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டதை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வரவேற்றுள்ளார். தமிழர் பண்பாட்டு திருநாளில் தேர்வை அறிவிப்பதும் மாநில அரசின் தலையீட்டுக்கு பிறகு ஒத்திவைப்பதும் மத்திய அரசின் வாடிக்கையாகிவிட்டதாகவும் குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், பொங்கல் திருநாளில் நடைபெற இருந்த யுஜிசி நெட் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டது சரியான முடிவுதான் எனவும், இனியாவது நாட்டின் பன்முகத்தன்மையையும் அனைத்து தரப்பு மக்களின் உணர்வையும் மதித்து முடிவு எடுப்பர் என நம்புவதாக தெரிவித்திருக்கிறார். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பில் சீதாலட்சுமி போட்டியிடுவார் என சீமான் அறிவித்திருக்கிறார். ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற இடைத்தேர்தல் பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி நடைபெறவுள்ளது. அதிமுக, பாஜக, தேமுதிக என முக்கிய கட்சிகள் புறக்கணித்த நிலையில் திமுக சார்பில் சந்திரகுமார் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். இத்தேர்தலில் களம் இறங்கியுள்ள நாம் தமிழர் கட்சியின் சார்பில் சீதாலட்சுமி போட்டியிடுவார் என சீமான் அறிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழக தேர்தல் வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமி பேசுவது போன்ற மற்றொரு ஆடியோ ரிலீஸ் ஆகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதில் விஜயிடம் என்ன பேசினாலும் வெளியே லீக் ஆகிவிடுவதாக கட்சி நிர்வாகி ஒருவரிடம் ஜான் ஆரோக்கியசாமி கூறுவது போல உள்ளது. மேலும் இப்படி லீக் ஆவதற்கு பின்னணியில் ஆனந்த் இருப்பதாக சந்தேகம் தெரிவிப்பது போலவும் அந்த பேச்சு இருப்பதாக கூறப்படுகிறது. பொங்கல் பரிசு தொகுப்புகள் பொங்கல் விடுமுறைக்கு பிறகும் ரேஷன் கடைகளில் வழங்குவது குறித்து முதலமைச்சருடன் கலந்து ஆலோசித்த பிறகு முடிவு எடுக்கப்படும் என அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்திருக்கிறார். இந்த அறிவிப்பு பொங்கல் பரிசு பொருட்களை வாங்காதவர்களுக்கு சற்று ஆறுதலை அளித்திருக்கிறது. சென்னையில் நேற்று சங்கமம் கலை நிகழ்ச்சியை தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கர்நாடக இசைக்கலைஞர் டி.எம். கிருஷ்ணாவுக்கு பெரியார் சிலையை வழங்கி பாராட்டினார். பொங்கல் திருநாள் சங்கமம் நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற 250 கலைஞர்களின் மாபெரும் இசை நடன நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளன. சென்னையில் 18 இடங்களில் இசை நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன. இந்நிகழ்ச்சியில் பெரியார் பாடலை பாடிய டி.எம். கிருஷ்ணாவுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெரியார் சிலையை வழங்கி பாராட்டினார். இந்திய அணியின் முன்னாள் நட்சத்திர வீரர் வினோத் காம்பலியின் நிலையை பார்த்து நட்சத்திர வீராங்கனை சிந்து வேதனையடைந்துள்ளார். காம்பலியின் நிலையை பார்த்து மனம் உடைந்ததாக அவர் தெரிவித்துள்ளார். நீங்கள் சிறந்த விளையாட்டு வீரராக இருக்கும்போது பணம் தேடி வரும் என்றும், அதை நீங்கள் எதிர்காலத்தில் உங்களுக்கு பயன்படும் வகையில் முதலீடு செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் எனவும் அறிவுறுத்தியுள்ளார். ஆடம்பர செலவு செய்யாதீர்கள் என்றும், வாழ்க்கையில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்றும் சிந்து கேட்டுக்கொண்டுள்ளார். தமிழகம் முழுவதும் இன்று பொங்கல் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதிகாலையிலேயே மக்கள் புத்தாடை அணிந்து வீடுகளில் தோரணம் கட்டி அலங்கரித்து கரும்பு, காய்கறி படையலிட்டு புத்தரிசி பொங்கலிட்டு வரவேற்றனர். ஆலயங்கள், குடியிருப்பு பகுதிகள், அரசு அலுவலகங்கள், தனியார் நிறுவனங்கள் என காணும் இடமெல்லாம் கொண்டாட்டம் களைகட்டி காணப்படுகிறது. பொங்கல் பண்டிகையின் பண்பாட்டு அடையாளமாக ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்கி வழக்கமான உற்சாகத்துடன் நடைபெற்று வருகிறது. அவனியாபுரத்தில் காலை ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்கியதும் வாடி வாசலிலிருந்து காளைகள் அவிழ்த்து விடப்பட்டன. சீறி பாய்ந்த காளைகள் புழுதி பறக்க போட்டியாளர்களை தெறிக்க விட்டு வருகிறது. அதேவேளையில் இளைஞர்களும் காளைகளை வீரத்துடன் அடக்கி வருகின்றனர். காளைகள் முட்டி 10 பேர் காயமடைந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. சீறி பாயும் காளைகளை இளைஞர்கள் அடக்கும் காட்சியை ஏராளமான மக்கள் உற்சாகத்துடன் கண்டு ரசித்து வருகின்றனர். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும்
நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது. சென்னை புத்தக கண்காட்சியில் கிடைக்கின்றது. புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் 701002 9823 9315077173 மற்றும் 8925917667. கடைசி தரையில் கண்டாங்கி சேலை.